வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புட்டினின் முக்கிய எதிரி விலகல், இனி நம்புவதற்கு ஒன்றுமில்லை. ஹோர்முஸ் நீரிணை மோதல், ட்ரம்ப் 3ஆம் உலகப் போரை தொடங்கலாம் என ஈரான் எச்சரிக்கை. நேட்டோவுடன் மோதலுக்கு திட்டமிடும் புட்டின், பிரித்தானிய உளவுத்துறை எச்சரிக்கை. இஸ்ரேல் தடை காரணமாக சிக்கலில் அயர்லாந்து பிரதமரின் புதிய விமானம். ரஷ்ய மக்களுடனான ஒப்பந்தம் முறிவு, புட்டினுக்கு தொடரும் சோக கோடை காலம். ஸ்பெயினில் தொழில்நுட்ப கோளாறு, 15 மணி நேரத்திற்கு மேலாக தவித்த ரயனேர் பயணிகள். புதிய அகதிகள் சாதனை முறிவு, பிரெஞ்சு காவல்துறை மீது கடுமையான விமர்சனம். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போர் மற்றும் ரஷ்ய அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அரசியல் எதிரிகள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. தொடரும் பொருளாதார தடையின் காரணமாக ரஷ்யாவின் உயர்மட்ட உயரடுக்கு வர்க்கத்தினரும் அதிகாரிகளும் கூட மாற்று வழிகளை தேடத் தொடங்கியுள்ளனர். கடுமையான அடக்குமுறைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் காரணமாக ரஷ்யாவுக்குள் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் நசுக்கப்பட்டு வருகின்றன. புட்டினின் இந்த ஒடுக்குமுறை மற்றும் சர்வாதிகார போக்கினால் அரசாங்கத்தை நம்பி பயனில்லை என்ற மனநிலைக்கு பல முக்கிய தலைவர்களும் பொதுமக்களும் தள்ளப்பட்டுள்ளனர். மேலை நாடுகளின் தொடர்ச்சியான பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் அரசியல் அமைப்பில் எந்தவொரு பெரிய மாற்றத்தையும் உடனடியாக ஏற்படுத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் ரஷ்யா எதிர்காலத்தில் பெரும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை மோதல், ட்ரம்ப் 3ஆம் உலகப் போரை தொடங்கலாம் என ஈரான் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நிலவி வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 3வது உலகப் போரை தூண்டிவிடக்கூடும் என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை பாதையில் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் தற்போதைய வெளியுறவு கொள்கைகளும் ராணுவ நடவடிக்கைகளும் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஈரான் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மோதல் போக்கு மேலும் தீவிரமடைந்தால் அது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். சர்வதேச கடல்வழி பாதைகளில் இரு தரப்புக்கும் இடையேயான பனிப்போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதால் இப்பகுதியில் எப்போதும் பதற்றமான சூழலே நிலவி வருகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பெரிதும் நம்பியிருக்கும் எரிசக்தி போக்குவரத்து பாதையில் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல் உலக நாடுகளை உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளது. நேட்டோவுடன் மோதலுக்கு திட்டமிடும் புட்டின், பிரித்தானிய உளவுத்துறை எச்சரிக்கை. உக்ரைனில் நிலவும் போரை கடந்தும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேட்டோ நாடுகளுடன் நேரடி மோதலுக்கு திட்டமிட்டுள்ளதாக பிரித்தானிய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் விவகாரத்தில் தனது முழு கவனத்தையும் செலுத்தி இருப்பதை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் புதிய அரசாங்கத்தின் உறுதியை பரிசோதிக்கும் வகையிலும் மேலை நாடுகளின் கவனத்தை திசை திருப்பவும் மாஸ்கோ தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. ரஷ்யா தனது எண்ணெய் கப்பல்களின் வழிகளை மாற்றுவதுடன் பிரித்தானிய கடற்பரப்பிற்கு அருகில் போர் ஆயுத பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. உக்ரைன் போர்க்களத்தில் சாதகமான சூழல் அமையாவிட்டால் ரஷ்யா தனது எல்லைகளை விரிவுபடுத்தி நேட்டோ அமைப்பிற்கு எதிராக பெரிய அளவில் ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். இந்த அபாயகரமான சூழ்நிலையை எதிர்கொள்ள பிரித்தானியாவும் அதன் நேட்டோ கூட்டாளிகளும் தங்கள் பாதுகாப்பு தடைகளை தீவிரப்படுத்தி கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். இஸ்ரேல் தடை காரணமாக சிக்கலில் அயர்லாந்து பிரதமரின் புதிய விமானம். அயர்லாந்து பிரதமரின் பயணத்திற்காக புதிதாக வழங்கப்பட்ட அரசாங்க விமானம் முக்கிய தொழில்நுட்பம் இல்லாததால் தரையிறங்குவதில் சிக்கலை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலிய நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த அயர்லாந்து விதித்துள்ள கடுமையான தடைகள் இதற்கு முக்கிய காரணமாகும். இந்த தடை உத்தரவால் விமானத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பல அதிநவீன கருவிகளை அதில் பொருத்த முடியாமல் போய்விட்டது. இதனால் உலக நாடுகள் மற்றும் ஆபத்தான பகுதிகளுக்கு
பயணம் செய்யும் போது இந்த விமானத்தை பயன்படுத்துவதில் பெரிய பாதுகாப்பு சவால்கள் எழுந்துள்ளன. பிரதமரின் பாதுகாப்பு குழு இந்த விவகாரம் குறித்து கவலை தெரிவித்துள்ளதோடு விமானத்தை மாற்று வழிகளில் தரையிறக்குவதற்கான மாற்று திட்டங்களையும் ஆராய்ந்து வருகிறது. அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளும் அவசரமாக வாங்கப்பட்ட விமானங்களும் எவ்வாறு நிர்வாக சிக்கல்களை உருவாக்குகின்றன என்பதற்கு இது ஒரு சான்றாகியுள்ளது. ரஷ்ய மக்களுடனான ஒப்பந்தம் முறிவு, புட்டினுக்கு தொடரும் சோக கோடைக்காலம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை இந்த ஆண்டு கோடைக்காலம் மிகவும் வேதனையானதாகவும் நெருக்கடிகள் நிறைந்ததாகவும் மாறியுள்ளது. நாட்டின் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக இருந்து வந்த மறைமுக ஒப்பந்தம் தற்போது படிப்படியாக உடைந்து வருகிறது. உக்ரைன் போரின் நீண்ட தாக்கம் மற்றும் பொருளாதார சுமை காரணமாக ரஷ்ய மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆட்சியாளர்களின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் மெல்ல சரிந்து வருகிறது. போரினால் ஏற்படும் இழப்புகளை சமாளிக்க முடியாததால் அரசின் கொள்கைகளை வெளிப்படையாக விமர்சிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. புட்டினின் இந்த அரசியல் மற்றும் சமூக சரிவு எதிர்காலத்தில் அவரது ஆட்சிக்கு மிகப்பெரிய சோதனையாக அமையும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். ஸ்பெயினில் தொழில்நுட்ப கோளாறு, 15 மணி நேரத்திற்கு மேலாக தவித்த ரயனேர் பயணிகள். ஸ்பெயினின் டெனரைப் விமான நிலையத்தில் ரயனேர் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த விமானம் மீண்டும் டெனரைப் விமான நிலையத்திற்கு திரும்ப பணியாளர்கள் உத்தரவிட்டனர். இதனால் சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் விமான நிலையத்தில் தவிக்க நேரிட்டதுடன் கடும் குளிரில் முதியவர்களும் குழந்தைகளும் அவதிப்பட்டனர். விடுமுறை முடிந்து ஊர் திரும்ப இருந்த பயணிகள் தங்குவதற்கு போதிய ஹோட்டல்கள் கிடைக்காமல் விமான நிலைய நடைபாதைகளிலும் இருக்கைகளிலும் உறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பயணிகள் தங்களின் சொந்த பணத்தில் தங்குமிட ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதற்கான தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு விமான நிறுவனம் தெரிவித்ததால் பெரும் அதிருப்தி எழுந்தது. தொடர்ந்து ஏற்பட்ட கால தாமதம் மற்றும் விமான குழுவினரின் பணியாளர் நேரம் முடிந்ததால் அடுத்த நாள் மதியத்திற்கு பின்னரே பயணிகள் பாதுகாப்பாக ஊர் திரும்ப முடிந்தது. புதிய அகதிகள் சாதனை முறிவு, பிரெஞ்சு காவல்துறை மீது கடுமையான விமர்சனம். ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனை நோக்கி செல்லும் அகதிகளின் எண்ணிக்கை சாதனை அளவில் எட்டியுள்ள நிலையில் பிரெஞ்சு காவல்துறை கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோதமாக கடல் வழியாக செல்லும் அகதிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் பிரெஞ்சு அதிகாரிகள் தீவிரமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அகதிகள் தொடர்ந்து ஆபத்தான முறையில் சிறிய படகுகளில் பயணம் செய்வதை தடுக்க தவறியதற்காக பிரெஞ்சு காவல்துறையினர் மீது கடுமையான கண்டனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் எல்லையை கண்காணிக்க தவறியுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தால் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையேயான எல்லை பாதுகாப்பு மற்றும் அகதிகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் மீதான அழுத்தம் மேலும் அதிகரித்துள்ளது.